ஒரு மனுஷனுக்குள்ள 6000 பிசாசு சண்டையே போடாம ஒன்னா ஃப்ரெண்டா இருந்து இருக்க முடியுது. ஆனா ஒரு சின்ன சபையில நம்மளால ஐக்கியமா இருக்க முடியல. தேவர்களை தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் என்ன ஆகுமா? பாழாகி போகும்னாருன்னா அவரு பிசாசு மேல ரொம்ப அக்கறை வச்சு, பிசாசே பிரிந்து விடாத பிசாசே, ஒரு ராஜ்யம் பாழா போயிடும் போது நான் சொன்னாரு. ஆண்டவர் சத்தியத்தாக சொன்னார். எந்த ராஜ்யமும் நீங்க பாருங்களேன், பெரிய பெரிய கட்சிகள் கவிழ்ந்ததுக்கு காரணம் உள்கட்சி பூசல் தான். பெரிய பெரிய தலைவர்கள் காணாம போனதுக்கு காரணம் அவங்களுக்கு கூடவே உடன் இருக்க வேண்டியவங்க அவங்களுடைய பிரிவினை உண்டாக்குனதுனாலதான். ஆண்டவர் அதை நன்றாய் அறிந்திருந்தார். தேவனுடைய ராஜ்யம் சபையில தான் தொடங்குது. ஆமே, தேவன் தம்முடைய ராஜ்யத்தை இந்த உலகம் முழுவதும் ஸ்தாபிக்க விரும்புகிறாரு. ஆனா அவருடைய ராஜ்யம் எங்க தொடங்கி இருக்கு? சபையில.